தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம் பாபு. சகாயம் ஐஏஎஸ் தமிழ்நாட்டில் நேர்மையாளர்களால் மறக்க முடியாத பெயர்னா சகாயம் ஐஏஎஸ். அவர் 2012 மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது அங்கே அனுமதியின்றி வெட்டி அடிக்கப்பட்ட கிரானைட் ஊழல் பிரச்சனையை கண்டுபிடித்து கையில் எடுத்தார். அந்த 2012 அவர் அந்த கிரானைட் முறைகேடு தொடர்பு ஆய்வு செஞ்சு எடுத்தப்ப அன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு 16,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை கண்டுபிடித்து அரசுக்கு அறிக்கையாக கொடுத்தார். அதன் பிறகு அவர் அந்த முறைகேடுகளை முழுமையாக விசாரிக்கிற பொழுது தமிழ்நாடு அரசுக்கு 2014 இருந்து மட்டும் 1,11,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, கிரானைட்டை முறைகேடாக வெட்டி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்தார். நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சார். அவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்தது, அச்சுறுத்தல் வந்தது. போங்கடா அப்படின்ட்டு சுடுகாட்டில் படுத்து கொண்டு அந்த கிரானைட் சம்பந்தமான முறைகேட்டில் கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக ஈடுபட்டார் சகாயம் ஐஏஎஸ். அவருக்கு 2012 துப்பாக்கி பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடந்த 2023 திமுக ஆட்சியிலே அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கி கொள்ளப்பட்டது. இதனால என்ன ஆச்சு, இந்த கிரானைட் முறைகேடு சம்பந்தமாக நடக்கக்கூடிய வழக்குகளில் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ள சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஆஜராகல. அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அச்சுறுத்தல் இருக்கிறது, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க என்று அரசுக்கு விண்ணப்பிக்கிறார். தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலாளருக்கும் சொல்லுகிறார். ஆனால் அன்றைக்கு இருந்த திமுக அரசு சகாயம் ஐஏஎஸ் சாகட்டும் என்கின்ற அடிப்படையில அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பை வழங்கவில்லை. அதுக்கடையில பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அரசாங்கம் வந்திருக்கு. இப்ப அவர் என்ன பண்ணாரு, சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார். இந்த கிரானைட் முறையை நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு இந்த மாதிரிலாம் உயிருக்கு ஆபத்து அச்சுறுத்தல் இருக்கு, என்னால போய் சாட்சி சொல்ல முடியல, எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டார். இன்றைக்கு விசாரிச்ச மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சகாயம் ஐஏஎஸ்க்கு உடனடியா போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. உடனே கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. திமுக காரங்களாம் சொல்றாங்க நாங்க ஊழலை ஒழிச்சோம், நேர்மையா இருந்தோம்ட்டு. உங்க ஆட்சியில் தான் சகாயம் ஐஏஎஸ்க்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு விலக்கி கொள்ளப்பட்டது என்பதை நாங்க சொல்லிங்க அவர் நீதிமன்றத்தில் செஞ்சு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதே போல இருக்கின்ற சூழ்நிலையில் அன்றைக்கே லட்சக்கணக்கான கோடிகள் அளவிலே கிரானைட் முறைகேடு நடந்தது என்று தமிழ்நாட்டை உழுக்குகிற அளவிற்கு உண்மையான ரிப்போர்ட்டை அன்றைக்கு அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் எடுத்து சொன்ன சகாயம் ஐஏஎஸ்னுடைய அந்த நேர்மையான பணிக்கு என்றைக்கும் நாம் ஆதரவாக இருப்போம், இருக்க வேண்டும். அவருக்கு போலீஸ் பாதுகாப்பை வழங்க உத்தரவிட்ட மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தடயம் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.